அரியலூரில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் பெண்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக அளவில் இன்று சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மனித இனத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க அனைத்து நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போதுள்ள சூழலில் பெருகி வரும் வாகனங்களின் பயன்பாடு, தொழிற்சாலைகள் பெருக்கம், நீர்நிலைகளில் ஏற்படும் மாசுபாடு ஆகியவை சுற்றுச்சூழலை பாதிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள், சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்த என பல்வேறு மானிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மனிதன் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இயற்கையோடு மனிதன் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்தால் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை பெருமளவில் குறைக்கலாம் என்ற எண்ணத்தில் அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் மரக்கன்றுகள் நடும் திட்டமும் தற்போது மத்திய மாநில அரசுகள் மூலம் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சோலைவனம் என்ற தன்னார்வல அமைப்பு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து வாரணாசி ஊராட்சிக்குட்பட்ட அரசு புறம்போக்கு இடமான 59 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் சூழலியல் பூங்கா அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதில் பல்வேறு வகையான நாட்டு மரங்கள், பல மரங்கள் நடப்பட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு நாட்டு மரக்கன்றுகளும் உற்பத்தி செய்யும் பணியிலும் இந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மரக்கன்றுகள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு ஊராட்சிகள் பசுமை ஊராட்சிகளாக மாற்றுவதற்கான நடைமுறையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து சோலைவனம் அமைப்பை சேர்ந்த இளவரசன், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையும் கூட. அதனால் நாம் இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் மரங்கள் நடவு செய்து பாதுகாப்போம், நீர்நிலைகளை மேம்படுத்துவோம், நெகிழி பயன்பாட்டை குறைப்போம். இயற்கை பொருளை நம்ம இயற்கையிட்ட எடுக்கிறத குறைவாக எடுத்துக்கிட்டு இயற்கைக்கு அதிகமாக செஞ்சோம்னா இந்த சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் பராமரிக்க முடியும். அறிவுசார் சூழலியல் பூங்காவில் 100 நாள் பணியாளர்களின் பணி குறித்து சரண்யா. சூழலியல் பூங்காவிற்கு மரக்கன்றுகள் உற்பத்தி பண்ணி மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏற்றுமதி செய்கிறோம். இப்போ இல்லைன்னா இங்கேயே வாரணாசி பஞ்சாயத்திலேயே இடம் இருந்தாக்க மரக்கன்றுகள் நடுவோம். ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு சொந்தமான இடம் அல்லது வீட்டிற்கு அருகில் 2 மரங்களையாவது நட்டு பராமரிக்க சுற்றுச்சூழல் தினத்தன்று நாம் உறுதியேற்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.